மணி ட்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யுனோகாயின் அக்கௌண்ட் எப்படி ஐநார் மணியை டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் ஐநார் டெபாசிட் பண்ண மணியை எப்படி பிட்காயினை வாங்குறது, வாங்கின பிட்காயினை எப்படி விற்கிறது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுனோகாயின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோவை பாருங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். சைன்இன் கொடுத்துக்கோங்க. யூசர் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்க சொல்லுது. சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்த வாட்டி ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் போகும். கொடுத்துட்டு கண்டினியூ சைன்இன் கொடுத்துருங்க. உள்ளே போயிடுச்சு. இதுதான் டேஷ்போர்டு. இதில் தான் வந்து உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும், ஓவர் வியூ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய கரண்ட் அக்கௌண்ட்டில் 11,000 இருக்குது, ₹500 இருக்குது. அதே மாதிரி பிடிசியில் பார்த்தீங்கன்னா 0.00129362 இந்த வேல்யூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்புறம் டேஷ்போர்டில் இதில் பிட்காயின் ₹500 ரீசார்ஜ். இந்த இதில் வந்து ரீசார்ஜும் டாப்அப்பும் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மொபைல் ரீசார்ஜ், டாப் அப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ரெஃபரல் லிங்க் வந்து எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அடுத்தது மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எதாவது மெசேஜ் இருந்துச்சு, மெசேஜ் இருக்கும். உங்கள் செக்யூரிட்டின்னு இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் டைம் பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இதில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்கும். அதில் போய் பாருங்கள். அக்கௌண்ட் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பேங்க் செட்டிங்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டு, சேஞ்ச் இமெயில் ஐடி, அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, உள்ள சில செட்டிங்ஸ்லாம் உள்ள இருக்கும். உள்ள போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் டேஷ்போர்டுக்கு வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பிடிசி கரண்ட் ரேட்டில் என்ன இருக்குன்னு, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பிடிசி பண்ணால் கரண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிசி 1,04,100 இருக்குது. இந்த US டாலரோட இருக்குது, கன்வெர்ட் பண்ணலாம். 1,624 ரூபா ஒரு US டாலர்ல இருக்குது இந்த நிலையில். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் பிட்காயின் அந்த வேலட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போய்ட்டு பிட்காயின் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சென்ட் அண்ட் ரிக்வஸ்ட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். இதுதான் உங்கள் பிட்காயின் அட்ரஸ்ஸு. இந்த அக்கௌண்ட் வெரிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த பிட்காயின் அக்கௌண்ட் அட்ரஸ் வந்து காட்டும். அதே வந்து மொபைலில் வந்து ஒரு சிலர் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த கோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இந்த கோடில் வந்து காட்டினாங்கன்னா அந்த இது ஸ்கேன் பண்ணி இந்த பிட்காயின் இதை எடுத்துக்கும். சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க இந்த கோடு தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கோடை கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம எப்படி பிட்காயின் வாங்கலாம், எப்படி விற்கலாம் அப்படின்ற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐநார் அமௌண்ட் தான் டெபாசிட் பண்ணணும். ஐநார் அமௌண்ட்லேருந்து இந்த பிடிசியை வாங்கினா மட்டும்தான் உங்கள் பிடிசி ரேஞ்ச் ஏறும். இப்போ நீங்கள் ஐநார்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஐநார் ரேட்டு ஏறவே ஏறாது. அது வந்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த பிடிசி கன்வெர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஃபஸ்ட்டு ஒன்று டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அமௌண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டெபாசிட் கொடுத்துருங்க. இதில் வந்து இப்போது இது குறைஞ்சபட்சம் வந்து 1000 ரூபாய், அதுக்கு அதிகபட்சம் வாங்க முடியுங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துட்டு டெபாசிட்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா எஸ்ஆர்னான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்த வாட்டி கீழே போனீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில் வேறு சேட் இருக்கும், அந்த ஃபுல் சேட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. இந்த நீங்கள் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நெட் பேங்கிங் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் இதில் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக நெட் பேங்கிங் தேவை. நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நெட் பேங்கிங்கில் போய்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும்.
டெபாசிட் பண்ணி நெட் பேங்கிங்கில் தான் டெபாசிட் பண்ணணும். பேங்க்கில் ஏதாவது போய்ட்டு டெபாசிட் பண்ணிட போகிறீங்க. நெட் பேங்கிங்கில் மட்டும் தான் போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணணும். பேங்க்கில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கில் டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண உடனே லாஸ்ட்டில் ஒரு லிங்க்கு, லாஸ்ட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து அது 7லேருந்து 12 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து அது எப்படின்னு சொல்கிறேன். என்னோடய பேங்க்கில் வந்து நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன். அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டோட அந்த எஸ்எம்எஸ் பண்ண அந்த ஒரு இது இருக்குது. அந்த இது நான் ஷார்ட் ஃபோட்டோ ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ ஷாட்டில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுதான் அந்த இது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரம் அக்கௌண்ட்டு, உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரம் அக்கௌண்ட்டு எம்எம்ஐடி அந்த நம்பரு. அடுத்தது டூ அக்கௌண்ட்டு, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்க, அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த அக்கௌண்ட் நேம், அந்த எந்த அக்கௌண்ட்டு, இன்னோ பேமெண்ட் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெடு, ஐஎஃப்சி கோடு, டெபாசிட் பண்ணுற அமௌண்ட், இது பழைய இது ரெக்கார்டு, அதனால தான் உங்களுக்கு அது கட்டிகிட்ருக்கேன். ரீமார்க்குன்னு நோ, ட்ரான்சாக்ஷன் டைம், இந்த டைமில் நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குங்களா, இந்த நம்பர் தான். என்னோட இதில் வந்து 12 டிஜிட் தான் வரும். அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அமௌண்ட்டை வந்து ஃபண்டு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சில கம்பெனியை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எதான கம்பெனி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த 12 நம்பரையும் நீங்கள் காப்பி பண்ணி இந்த இது ரெஃபரன்ஸ் நம்பருங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதை பேஸ்ட்டு பண்ணி அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். பட் ஆனால் இங்கே வந்து வெண்டிங்னு தான் இன்னும் இருக்கும். ஒரு ½ அன் ஹவர், புதுசாக வரவங்களுக்கு ஒரு 2 hours ஆயிரும். ஆல்ரெடி ரெகுலராக பண்ணிட்டுருக்கீங்கன்னா உடனே ஒரு 1 ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு வரை உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். இதில் எப்படி எதாவது சொன்னாலும் எப்படி இதில் வந்து ஒரு சில கம்பெனிலாம் வந்து உங்கள் நெட் பேங்கிங்க்கு வந்து ஒரு சில கம்பெனிலாம் வந்து லிங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கம்பெனிலேருந்து நம்ம பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா NEFT இந்த இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா RTGS அந்த இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. IMBS இவங்கெல்லாம் வந்து மொத்தம் இந்த 3 கம்பெனியை வந்து நெட் பேங்கிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பேங்க்காக இருந்தாலும் பேங்க்குள்ளே போனீங்கன்னாவே இருக்கும் அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் டிரான்சாக்ஷன் சொல்லி அந்த கிளிக் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் காட்டியிருப்பாங்க. இந்த வெப்சைட் இது வந்து IMBS, இது வந்து RTGS, இந்த இது வந்து NEFT இவங்க சொல்லலாம். ஆனால் IMBS தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. இவங்க தான் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மேக்ஸிமம் 2 hours வந்துடுது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுது. அதெல்லாம் நான் எதுவும் பயம் தேவையில்லை. இதில் டெபாசிட் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 hours 1 hours உங்கள் அமௌண்ட் வந்து இல்லை டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா, இவ்வளோதான். அடுத்தது டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டுக்கு வந்த வாட்டி இல்லை எப்படி நம்ம இப்போ PTC வாங்குறது, இப்போ ஒரு PTC எவ்வளோ ரேட்டு என்னென்னு பார்க்குறதுக்கு இங்கே மேலேயும் வருங்க. பை பிட்காயின், செல் பிட்காயின் இருக்குது. பை செல்னா யாரும் ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது இந்த விஷயம். பைனா வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறது. செல்லுனா இந்த வாங்கின ஒரு பொருளை வந்து விற்கிறது. இப்போ இந்த பொருளை வாங்கினா இது வந்து ஒரு பிட்காயின்றது ஒரு வாங்குறதுன்னு அர்த்தம். ஒரு பிட்காயின்றது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம், விற்கும் போது இந்த ரேட்டு அதிகமாக இருக்கும்போது விற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு. இப்போ பைன்ற போது பை பிட்காயின் வாங்குறீங்க. இப்போ பிட்காயின் வாங்கும்போது இந்த ரேட்டு தான் வாங்கணும். அதில் வந்து உங்கள் INR அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ வாங்கி, என்ன 11,000 இருக்குங்களா, நான் 11,000 நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறேன். 11,000 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். அப்படி என்ட்ரு பண்ணும்போது எனக்கு டெபாசிட் ஆகிற அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் இருக்கும். ஏன்னா வந்து இதில் ஃபீஸும் டேக்ஸும் எடுத்துக்குவாங்க. டேக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் எனக்கு டெபாசிட் அனுப்பிச்சுன்னா இந்த அமௌண்ட் தான் டெபாசிட் ஆகும். இப்போ நான் இப்போ ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் PTC அதிகமாகும். இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பை பிட்காயின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர் நோன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அடுத்தது உடனே அட்டாச் ஆகிரும். உங்கள் அமௌண்ட் வந்து இதில் வந்து உடனே டெபாசிட் ஆகிரும். அடுத்தது மணி எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டுக்கு வந்த வாட்டி இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷெல்னு இருக்கு இல்லைங்களா. ஷெல்னால் விற்கிறதுன்னு அர்த்தம். வித்ட்ரா பண்ணுறதுன்னு ஒன்று கூட வச்சுக்கலாம். ஷெல் அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வாட்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ எத்தனை PTCன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். 0.001212 மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 119 ரூபா தான் இருக்குது. அதிகமாக என்கிட்ட இருந்துச்சு. நான் அதெல்லாம் வேறு ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 119 ரூபா இருக்குது. இதை வந்து நீங்கள்
பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், இதில் இருக்கிற ஐஎன்ஆர் இதுக்கும் பண்ணிக்கலாம். எதுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஷெல் பிட்காயின் கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 6 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் டெபாசிட் ஆகிடும். ஒவ்வொரு இதுக்கு வெரிஃபை ஆகி கூட 2 டேஸ் 3 டேஸ் கூட ஆகும். ஐஎன்ஆரில் இது பண்ணிங்கன்னா ஐஎன்ஆர் ருபீஸில் அப்போ செல் பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இங்கே இந்த ஐஎன்ஆர் அக்கௌண்ட்டில் காட்டு உங்களுக்கு உடனே ஏறிடும். ஓகேங்களா? ஏன்னா நானும் இப்போ நான் செல் பண்ணேன், தேவைன்றப்போ நான் செல் பண்ணிக்குவேன் சொல்லி நம்பர் அப்படின்னா இங்கே இப்போ அப்புறம் இதில் வந்து சேட் இருக்கும். சேட்டில் போட்டிங்கன்னா இதில் பாருங்கள், போன வருஷம் 25 மே 2016 இதில் 30,672 ரூபாய் இருந்தது. இப்போ இருக்க கரண்ட் ரேட்டு பாருங்கள், 1,01,474 ரூபாய். இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் தான் இது அப்டேட் ஆகும், அதுக்கு மேலே அப்டேட் ஆகாது. இப்போ இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அப்போ என்ன ரேட்டிங் இது தெரியுதோ அந்த ரேட்டு தான் இங்கே காட்டும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய்க்கு இது வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிற அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு தான் இருக்கும். அப்படியே 3 மடங்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் கிடைக்குது. இது ஒரு லாட்ரி மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். இது எப்படின்னா இப்போ இந்தியன் ரூபாய் மதிப்பு அதிகரிக்கிறது, இந்தியன் ரூபாய் மதிப்பு குறைக்கிறது அப்படின்ற சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த பிடிசியோட மதிப்பு ஏறும் குறையும். அதே மாதிரி இது எந்த நாட்டையும் சேராதது இல்லைல்ல, இது எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமானது இல்லை. இது எல்லா நாட்டிலையுமே யூஸ் பண்ணாது பிட்காயின். ஓகேங்களா? இது அதே மாதிரி இதில் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. எப்படின்னா இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வந்துருக்கு. திடுப்புன்னு ஏறுது இந்த அமௌண்ட்டு, டக்குன்னு இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திடுப்புன்னு ஏறுது, டக்குன்னு இறங்கிடுது. இப்போ அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை தேதி? ஜூன் 10, ஜூன் 23, ஒரு 13 நாள் டிஃப்ரெண்ட். 2 வாரத்துக்குள்ளார டக்குன்னு இறங்கிடுது. இந்த மாதிரி நிலை இல்லாமல் ஏறது டக்குன்னு உடனே இறங்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரே வந்து இறங்கி திருப்பி கொஞ்சம் ஏறிடுது. திருப்பி இதே மாதிரி வரும்போது திருப்பி நிலை இல்லாமல் டக்குன்னு மேலே ஏறிச்சு, டக்குன்னு உடஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் திருப்பி வந்துச்சு, திருப்பி டக்குன்னு இறங்கிடுச்சு. திருப்பி அதே மாதிரி வந்துகிட்டே இருக்குது. திருப்பி ஏறிச்சு, திருப்பி இறங்கிடுச்சு. ஒரு நிலை இல்லாமல் ஏறுது இல்லைங்களா? நிலை இல்லாமல் ஏறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே சிஸ்டம் தெரியுது. ஒரு என்னோட கெஸ்ஸிங் அதான். நான் வந்து அப்படி தான் பெரும்பாலும் பண்ணியிருக்கேன். நான் இந்த இதில் தான் இப்போது ஆரம்பம் பண்ணும்போது இந்த ரேட்டில் தான், இந்த ரேட் இல்லைங்களா, இந்த ரேட்டில் தான் பண்ணேன். ஏப்ரல் மாதத்தில் தான் பண்ணேன். இந்த ரேட்டில் பண்ணிவிட்டு கிடுன்னு ஏறிடுச்சு இப்போது ரேட்டு. நான் இப்போ வாங்க மாட்டேன் அமௌண்ட். இப்போ என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் இப்போ வாங்க மாட்டேன். இப்போ நான் ரேட்டு அடுத்ததுன்னு ஒரு குறையணும், ரொம்ப நாள் குறையணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 5,000 குறைஞ்சா கூட உடனே 5,000லேருந்து ஒரு 10,000த்துக்குள்ளே குறையும் கன்ஃபார்ம். ஆனால் வந்து ஒரு 5,000 7,000 குறையின டைமுக்கு டக்குன்னு நீங்கள் பிட்காயினை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.05 பிடிசி கிடைச்சா கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே அதில். ஏன்னா அடுத்தது அப்புறம் கொஞ்சம் ஒரு 5-6 நாளில் திடுப்பு நம்ம அமௌண்ட் ஏற தான் போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் பிடிசி ரேட் கம்மியாக இருக்கும் போது வாங்குங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கொஞ்சம் இது. அப்புறம் ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஏர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுக்காக தான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு சில மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் தேவைப்படுது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா பேபால் பேஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, எப்படி வெரிஃபை பண்ணுறது, அப்புறம் எப்படி மணி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பற்றினா ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.